ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதை 4ஆக மடிச்சுக்கிறேன். இப்படி மடித்ததுக்கப்புறம் ஒரு ஃபெதரோட ஒரு சைடை மட்டும் இந்த மாதிரி பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 பீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் ரெயின்போ கலரில் நான் கலர் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் பென் அல்லது கலர் மார்க்கர் இல்லைனா ஸ்கெட்ச் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பென்சில் க்ரையான்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேப்பர்லேயும் கலர் பண்ணிப்போம்ல, அந்த கலர் பண்ணது அவுட் சைடில் வர மாதிரி வச்சுட்டு க்ளூவோ அல்லது டபுள் சைடு டேப்போ யூஸ் பண்ணி ஒட்டிடணும். அடுத்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ண பேப்பர்லேருந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு பென்சில் வச்சு ரோல் பண்ணி பார்த்துட்டு நடுவில் டபுள் சைடு டேப் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபெதரை ஒட்டிட்டு மறுபடியும் ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுலேயும் கலர் பண்ணிட்டேன். இப்போது இந்த பென்சில் டாப்பர் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் பென்சிலில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். பென்சில்லையுமே நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம், இல்லைனா கிளிட்டர் டேப்போ அல்லது கலர் பேப்பரோ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பென்சில் டாப்பரை நம்ம எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு பென்சிலில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட ஃபெதர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.